தம்மை பாலியல் பலாத்காரம் செய்தவர் வழக்கை வாபஸ் பெறுமாறு வற்புறுத்தி பணம் கொடுக்க முயன்றார் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் திட்டக்குடியைச் சேர்ந்த பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றார். தமக்கு விதிக்கப்பட்ட 7 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வது குறித்து சமரச மையத்தை அணுகுமாறு யோசனை வழங்கியது. ஆனால் சேர்ந்து வாழ முடியாது என பாதிக்கப்பட்ட பெண் எமது தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தி தமக்கு பணம் கொடுக்க முயற்சிக்கப்பட்டதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறை செல்வதற்கு முன்னால் ஏதேனும் சமரச முயற்சிகள், ஏதேனும் வேறு மாதிரி பிரச்சனைகள் ஏதேனும் நடந்ததா இந்த சிறை செல்வதற்கு முன்னால்? நடந்துங்க சார். எங்கள் வீட்டில் சொன்னாங்க. வீட்டில் போய்ட்டு கேட்டாங்க, இந்தமாரி உங்கள் பையன் இந்தமாரி பண்ணிட்டாங்க, 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை என் பையன் கிடையாது, வேறு எங்கேயோ போய்ட்டு என் பையனை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் விருத்தாச்சலத்தில் கேஸ் கொடுத்துருந்தாங்க சார். அவங்க கூப்பிட்டு விசாரித்தப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் வழியே அவங்க ஆளே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க கொண்டாந்து சேர்த்தாங்க. அப்போ கேட்டதுக்கும் நான் கிடையாது, நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா பணம் வேணால் தரோம், நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்குங்க, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகவே மோகன் முயன்று வருகிறாரே அன்றி சேர்ந்து வாழ வேண்டும் என்ற மனநிலையில் குற்றவாளி மோகன் இல்லை என பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். அதாவது மோகனுங்கிற இப்போ சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஹைகோர்ட்டில் பண்ணி டேரக்ஷன் பண்ணிருக்காப்புல. அதை பற்றி சொல்ல வரேன் நான். அது ஒரு தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காப்புல. 7 வருஷமாக கோர்ட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரையல் நடந்தது. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போகிறேன் வரலாம் ஒரு ஒத்து வரல. இப்போ நான் தப்பிக்கணுங்கிறதால தான் ஒரு மெயினான ரீசனு, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது அப்புறம் என்ன சொல்லணும்னா முழுக்க இவர் தான், இவங்க அம்மா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இவர் கெடுக்கிறது போகிறது, வேறு யாருமே காரணம் கிடையாது. இதான் மோகனும் பெறவர் தாங்க. கோர்ட்டில் விட்டு கேட்கும்போது நானே இல்லை, அவர் தான் இவர் தான் சொன்னாப்புல. 2வது என்னன்னா கடைசி தீர்ப்பன்னைக்கு கூட சர்ச்சமாக கேட்கும்போது நான் இல்லைங்க மேடம், அவங்க தான் மேடம்னு கையை காமிச்சாப்புல. நீங்களாம் வெளியே போங்கடா, நீங்கள் வாங்கடா உள்ளார, நீ போடா உள்ளாரன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச பிற்பாடு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களை ஏதோ பண்ணி ஆஃபீஸிலேருந்து அங்கங்கேயும் லெட்டர் அனுப்பிக்கிட்டு, நீங்கள் என்ன ஊரில் கட்டிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கார்டு வந்துச்சு, என்னென்னமோ அவர் மனசில் என்ன தோணுதோ அத்தனை பேருக்கும் லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருக்காப்புல. இப்படிலாம் செய்கிறவரு இந்த பொண்ணை வச்சுட்டு நிர்வாகம் பண்ணுவாரா?